வெல்கம் டு அவர் அகாடமி. இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம சயின்ஸ் வினாக்களை பற்றி விவாதிப்போம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தா நம்ம கொஸ்டின் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மரபியலினுடைய அடிப்படை தத்துவங்களை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரி, அதை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெண்டல் தான் கண்டுபிடிச்சாரு. சரிங்களா? கண்டுபிடிச்சது யார் பார்த்தீங்கன்னா மெண்டல் தான் கண்டுபிடிச்சாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த செடியை வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கிறாரு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். சரிங்களா? பட்டாணி செடி. சரிங்களா? பட்டாணி செடியை வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கிறாரு. அதை எடுத்து என்ன பண்ணுறாருன்னா நெட்டை குட்டை, ஒரு நெட்டையான ஒரு இதுவையும் சில ஒரு குட்டை எடுத்து என்ன பண்ணுறாருன்னா இதை கலப்பு பண்ணும்போது நம்மளுக்கு நெட்டையான இது கொண்டு தான் நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா? நெட்டை ஆன சில பண்புகளை கொண்டு தான் கிடைக்குது. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பு நடக்குது. இங்கே ஓங்கு பண்பு ஒடுங்கு பண்பு என்ற விஷயம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த போர்ட்லேயே வந்து பார்க்கும்போது ஒயிட் கலர் இருக்குது. ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் நான் எழுதுறேன். சரிங்களா? அப்போது இங்கே வந்து ஓங்கு பண்பு எது தெரியுது? ரெட் கலர் தான் வந்து ஓங்கு பண்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ வந்து அது ஒயிட் கலர் மறைஞ்சு போச்சு. அப்போ இங்கே ஒடுங்கு பண்பு என்பது எது? சரிங்களா? வெள்ளை கலர். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இவருடைய அந்த தலைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து இவர் சொல்ல வர்றார். சரிங்களா? பீனோடைப், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜீனோடைப் சொல்லுவாங்க. இதை பற்றி எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா? பீனோடைப். சரிங்களா? அடுத்து ஜீனோடைப். ஜீனோடைப். சரி, அது ஒன்றும் இல்லை. பீனோடைப்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறத்தோற்ற பண்புகளை, புறத்தோற்றத்தினுடைய விகிதங்களை பற்றி சொல்கிறது. சரிங்களா? இது வந்து சில கலப்பு பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:1 என்ற ஒரு விஷயம் கிடையாது. 3 என்றது வந்து பார்த்தா நெட்டையான தாவரங்களும் ஒரு குட்டையான தாவரம் தான் கிடையாது. அப்போ புறத்தோற்ற பண்புகள் அதனுடைய ஹைட்டு அளவுகளை வச்சு சொல்கிறதா இது பீனோடைப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜீனோடைப்ன்றது என்னன்னா அந்த சந்ததியிலிருந்து வேற சந்ததிகள் எப்படி உருவாகும் சொல்கிறதா வந்து ஜீனோடைப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? அப்போ 3:1 என்னன்னா ஒரு புறத்தோற்ற வீதம். சரிங்களா? பீனோடைப்ல கிடைக்கிறதா வந்து 3:1. சரி, அதுக்கு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா? அதை வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதில் ஒன்றும் சில ஆப்ஷன்ஸை பற்றி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சி புன்னட் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீனோடைப்னுடைய மாதிரிகள் மரபியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஜீனோடைப்பில் வந்து வரிசைப்படுத்தி வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு. சரிங்களா? வரிசைப்படுத்தி ஆய்வுப்படுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்டத்தில் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. புன்னட் கட்டம். சரிங்களா? அதுக்கு பேர் என்னது? புன்னட் கட்டம். அவருடைய பேர்லேயே வச்சுட்டாங்க. சரிங்களா? அவர் தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. மரபியல் ரீதியாக ஆய்வு பண்ணி சில ஜீனோடைப்பில் வந்து ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ணியிருக்காரு. அதாவது புன்னட் கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்து வந்து ராபர்ட் ஹூக். உங்களுக்கே தெரியும் சார், செல்லை வந்து கண்டுபிடிச்ச யார்? ராபர்ட் ஹூக்கு. டிஹெச் மோர்கனை பற்றி ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லலாம். சரிங்களா? என்ன சொல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம்கள் பற்றிய ஆய்வுக்கு, குரோமோசோம் பற்றிய ஆய்வுகளுக்கு 1993ஆம் ஆண்டு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 1993 என்ன பண்ணிருக்காங்க? நோபல் பரிசு. சரிங்களா? குரோமோசோம் பற்றிய ஆய்வுக்கு. சரிங்களா? 1993 டிஹெச் மோர்கன் என்ன கொடுத்துருக்காங்க? நோபல் பரிசை கொடுத்துருக்காங்க. அப்போ மரபியல் அப்படின்னு வந்தாவே நம்ம ஃபர்ஸ்ட் யாரை நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெண்டல். சரிங்களா? மரபியல் தத்துவங்களை கண்டது யார்? மெண்டல். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகுமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. குரோமோசோம் என்ற சொல்லை முதலில் உருவாக்கி பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? who is first coined and used the term of the chromosome அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்டேயர். சரிங்களா? வால்டேயர் தான் என்ன பண்ணார்? குரோமோசோம் என்ற வார்த்தையை சில 1888 கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? 1888 அவர் அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். சார்காஃப். சரிங்களா? சார்காஃப் என்ன பண்ணால் சார்காஃப் விதின்னு ஒன்று கொடுப்பாங்க. சரிங்களா? அது கேட்பாங்க. சார்காஃப் விதின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் கார இணைப்புகளை பற்றி சொல்கிறது. நைட்ரஜன் கார இணைப்புகள், கார இணைப்பு. சரிங்களா? அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அடினைன் குவானைன் மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? அது வந்து என்ன சொல்ல வர அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதில் அடினைனும் சரிங்களா தயமனும் தயமன் ரெண்டுமே வந்து காமனாக இருக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா அடுத்தது குவானைனும் சைட்டோசினும் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சார்காஃப் இதிலே வந்து சொல்கிறார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். அடினும் தயமனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அளவு தான் இருக்கணும். அது எத்தனை ஹைட்ரஜன் பிணைப்புகள் ஆனது உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்கலாம். சரிங்களா? அது வந்து 2 ஹைட்ரஜன் பிணைப்பு. 2 ஹைட்ரஜன் பிணைப்பு. 2 ஹைட்ரஜன் பிணைப்பு. சரிங்களா? அதுவே வந்து பார்த்தீங்கன்னா குவானைன் சைட்டோசின் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் பிணைப்பு. ஹைட்ரஜன் பிணைப்பு எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. சரிங்களா? இது கூட எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்கலாம். சார்காஃப் விதி படி பார்த்தீங்கன்னா அடினைனும் தயமனும் வந்து காமனாக இருக்கணும், குவானைனும் சைட்டோசினும் காமனாக இருக்கணும்ன்றது கேட்பாங்க. இதில் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூயிஸ் பாஸ்டர். சரிங்களா? இது வேதியியலை பற்றி நம்ம சொல்ல வேணாம், பயாலஜியில் பற்றி சொல்லுவோம். அவரை பற்றி சரிங்களா உயிர் பிறப்பு கோட்பாடை பற்றி சொன்னார். சரிங்களா? உயிர் பிறப்பு கோட்பாடு. உயிர் பிறப்பு கோட்பாடை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லூயிஸ் பாஸ்டர் தான் சொன்னார். உயிர் பிறப்பு கோட்பாடுன்றது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஒரு காற்று புகக்கூடிய சூழ்நிலையில் உள்ள
ஒரு இறந்த ஈஸ்டுகள் இருக்கு சரிங்களா. அப்போ காற்று அங்கே புகுது அப்படின்னா அந்த இறந்த ஈஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா புதிய ஈஸ்டுகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு சரிங்களா. அதான் உயிர் பிறப்பு கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சார்லஸ் டார்வின் உங்களுக்கு தெரியும் சார், அவருடைய புத்தகம் பேர் என்னது? சிற்றினங்களினுடைய தோற்றம் சரிங்களா. ரொம்ப முக்கியமானது சிற்றினங்களின் தோற்றம். சிற்றினங்களுடைய தோற்றம் என்ற புத்தகம் வந்து யாரு? சார்லஸ் டார்வின் சரிங்களா. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இயற்கை தேர்வு கோட்பாட்டை சொன்னதும் யாருன்னா அவர் தான் சரிங்களா. ஒரு தாவரமானது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வாழறதுக்கு சரிங்களா அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. யார் பண்ணியிருக்காரு? அதான் இயற்கை தேர்வு கோட்பாடு சொன்னது யாருன்னா இந்த சார்லஸ் டார்வின். இயற்கை தேர்வு கோட்பாடு சரி, இதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அப்போ குரோமோசோம் என்ற சொல்ல உருவாக்கியது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்டேயர் தான் உருவாக்கியிருக்காரு சரிங்களா. கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போவோமா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்ற பண்புகளை பெறுவதற்கு காரணமான டிஎன்ஏ பகுதி என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க சரிங்களா. டிஎன்ஏ பகுதி என்ன பார்த்தீங்கன்னா ஜீன் தான் அதுக்கான ஆன்சர். இப்போ ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுங்க. நியூக்ளிக் அமிலம் சரிங்களா. உட்கரு ஃபர்ஸ்ட் வந்து உட்கருக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோமோசோம்கள் இருக்கும். குரோமோசோம்கள் இருக்கும் சரிங்களா. அதுக்கடுத்து தான் அது அதில் தான் அது டிஎன்ஏ சரிங்களா. அதனுடைய பகுதி தான் ஜீன் சரிங்களா. அது உங்கள் எக்ஸாம்பிள் கேட்பா. டிஎன்ஏவோட ஒரு பகுதி தான் என்னது? ஜீன். இந்த ஜீன் ஆனது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா தகவலை கடத்துறதுக்கு எது பயன்படும் பார்த்தீங்கன்னா அந்த ஜீன் தான் பயன்படும் சரிங்களா. அப்போ காரணிகள் அப்படின்னு எக்ஸாம்பிள் கேட்கலாம். எது? ஜீன் எடுத்ததை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அப்போ உட்கரு தான் நியூக்ளிக்னு சொல்லுவாங்க சரியா. நியூக்ளிக்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள தான் குரோமோசோம். குரோமோசோமுக்கு அடுத்து டிஎன்ஏ ஒரு பகுதி தான் இது பார்த்தீங்கன்னா ஜீன். இதுதான் ஞாபகம் வச்சு சரிங்களா. அப்போ ஒரு குறிப்பிட்ட புறத்தோற்ற பண்புகளை பெறுவது காரணமாக டிஎன்ஏ பகுதி எதுனா ஜீன் சரிங்களா. அதை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. சரிங்க சார் அடுத்த கொஸ்டின் போவோமா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. குரோமோசோமின் 2 கரங்களும் இணையும் பகுதி எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ ஒன்றும் இல்லை சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோமோசோமுடைய பிக்சர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா. பிக்சர் வந்து அப்படி தான் இருக்கும் சரிங்களா. அப்படி போட்டுட்டு சரிங்களா அப்படி ஒரு இது ட்ரா மாதிரி பண்ணியிருப்பாங்க சரிங்களா. இங்கே வந்து இது பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும் சரிங்களா. இதுக்கு மேலே திருப்பி ஒரு இது வந்து ஜாயின் பண்ணி ஒரு சேட்டலைட் மாதிரி இருக்கும். இதை வந்து சேட்டலைட் சொல்லுவாங்க சரி. இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சில திருகு மாதிரி நூல் இழை மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ இதனுடைய கரமும் இந்த ஒரு கரமும் ஜாயின் பண்ண இடத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா முதன்மை சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குரோமோசோமின் 2 கரங்கள், இந்த 2 கரங்களையும் வந்து ஆர்ம்ஸ் சொல்லுவாங்க. 2 கரங்களும் இணையக்கூடிய பகுதி எது? முதன்மை சுருக்கம் சரிங்களா. பிரைமரி ஆன்செக்ஷன் சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை சொல்லுவாங்க. சென்ட்ரோமியர் கூட சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு பேர் என்னது? சென்ட்ரோமியர். முதன்மை சுருக்கத்துக்கு இன்னொரு பேர் என்னது? சென்ட்ரோமியர். அப்போ 2 கரங்களும் இணையக்கூடிய பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர் அல்லது முதன்மை சுருக்கம். இதுன்றதை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அப்போ இதில் இருக்கக்கூடிய லேயர்ஸ் பார்க்க இது வந்து 2வது நிலை சுருக்கம் சரிங்களா. இப்போ 2வது நிலை சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சேட்டலைட் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக்சர்ஸ் வந்து பார்க்கும் இந்த உள்ள வந்து பார்த்தீங்கன்னா குரோமினெட்ஸ்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கும். நூல் மாதிரி இருக்கும். நூல் போன்ற இழைகள் மாதிரி இருக்கும். இந்த 2 கரங்கள் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ குரோமோசோம்னு எடுத்துப்போம் சரிங்களா. 2 குரோமோசோம் சரிங்களா. அது 2 இணையக்கூடிய பகுதி எது அப்படின்னு பார்த்தா சென்ட்ரோமியர் தான் சரிங்களா. இது மேலே வந்து பிக்சர் வந்து இப்படி போடுறதா குரோமோசோம். இது 2மே கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ம் கரங்கள். இது சென்டரை ஜாயின் பண்ணுற இடம் இது சென்ட்ரோமியர் தான் முதன்மை சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அது ஞாபகம் வச்சுங்க. அப்போ 2 கரங்களும் இணையக்கூடிய பகுதிக்கு என்ன பேர்? முதன்மை சுருக்கம். இன்னொரு பேர் என்னது? சென்ட்ரோமியர். மறக்கவே கூடாது சரிங்களா. சரிங்க சார் அடுத்த கொஸ்டின் போப்போமா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. குரோமோசோமின் இறுதி பகுதி எது அப்படிங்கிற ஒரு குரோமோசோம் இருக்கு. அதோட இறுதி பகுதி அப்படின்னா ஒரு முதுமை காலத்தை காட்டக்கூடிய கடிகாரம் எது அப்படின்னு கேட்பாங்க எக்ஸாம்ல. முதுமை காலத்தை காட்டக்கூடிய எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீலோமியர் சரியா. முதுமை காலம் காட்டும் ஒரு கடிகாரம் அப்படின்னு கூட எக்ஸாம்ல உங்களுக்கு கேட்கலாம் சரிங்களா. அப்படின்னு கேட்டாங்கன்னா எதை சொல்லுவீங்க? டீலோமியர். அப்போ குரோமோசோமினுடைய இறுதி பகுதி சரிங்களா. அதோட முதுமையான பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீலோமியர் சரிங்களா. நான் சொல்லிட்டேன் சேட்டலைட் என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதனுடைய முனையில இருக்குன்னு பார்த்தோம். போன கொஸ்டின்லேயே பார்த்தோம். அந்த முனையில இருக்குன்னு பார்த்தோம். அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா நீண்ட ஒரு குமிழ் போன்ற இணைப்பு உறுப்பு சரிங்களா. நீண்ட குமிழ் போன்ற ஒரு இணைப்பு உறுப்பு இருக்கும். நீண்ட குமிழ் போன்ற ஒரு இணைப்பு உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சென்ட்ரோமியர் நம்ம பார்த்தோம் சரிங்களா. சென்ட்ரோமியர் என்னது? 2 கரங்களும் இணையக்கூடிய பகுதியில் சென்ட்ரோமியர்னு சொன்னோம். இந்த குரோமேனிகா என்னது? அதில் திருகு மாதிரி சரிங்களா. அந்த இழை மாதிரி பார்த்தோம் பார்த்தீங்களா. பிக்சர் பார்த்தோம். உள்ள இழை மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா குரோமோசோம்குள்ள. அதான் குரோமேனியா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ இறுதி பகுதி என்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலோமியர். இதை மறக்கவே கூடாது சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போவோமா?
ஸோ அடுத்து பாருங்க சென்ட்ரோமியர் குரோமோசோமினுடைய ஒரு முறையில் காணப்படுவது. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர் வந்து அந்த அமைவடையை வைத்து 4 வகைகளாக பிரிப்பாங்க. சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, சென்ட்ரோமியர் குரோமோசோமினுடைய ஒரு முனையில் மட்டும் காணப்படுச்சுன்னா அது என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டீலோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சரிங்களா ஒரு முனையில் மட்டும் தான் இருக்கும். இதுதான் அதோட பிக்சர். சரிங்களா? அப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்பில் கூட கேட்கலாம் எக்ஸாம்பிள், என்ன கோல் வடிவம். சரிங்களா? கோல் வடிவம் கொண்டது. சரிங்களா? ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோல் வடிவம் கொண்டது. அப்போது ஒரு முனையில் இருக்கக்கூடியது எது பார்த்தா அந்த டீலோசென்ட்ரிக்ன்றது மறக்கவே கூடாது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகுமா? ஸோ அடுத்து பாருங்க, சப்மெட்டா சென்ட்ரிக்கில் காணப்படும் குரோமோசோம்கள் எது, அதனுடைய டைப் என்ன வந்து பார்த்தா அதனுடைய வேறு பேர்கள் என்ன கேட்குறாங்க, என்ன ஷேப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே மற்றும் எல் வடிவத்தில் இருக்குது. சரிங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு முனையில் மட்டும் இருந்தால் அந்த டீலோசென்ட்ரின் பார்த்தாச்சு. சரிங்களா? இதோட ஷேப் வந்து பார்க்கலாம். சென்ட்ரோமியர் ஆனது சென்டரில் இருக்கும். சரி, அதனுடைய கரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கொஞ்சம் காமனாக இருக்கும். மேலே இருக்கக்கூடிய கரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும். சரிங்களா? அதனுடைய கரங்கள் என்பது வேறுபாடு அடைந்து காணப்படும். இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே மற்றும் எல் வடிவம் கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இது சப்மெட்டா சென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கேட்பாங்க, நான் கேட்பாங்க ஜே மற்றும் எல் வடிவம் கொண்ட சென்ற குரோமோசோம்கள் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா சப்மெட்டா சென்ட்ரிக்ல இருக்கு. அப்போ சென்ட்ரோமியரானது சென்ட்ரல் இருக்கு. சரிங்களா? ஆனால் அதனுடைய கரங்களானது வேறுபாடு அடைந்து காணும், சம அளவுல கிடையாது. இதுதான் வந்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சம அளவு அற்ற கரங்கள் வந்து எதில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்மெட்டா சென்ட்ரிக்ல இருக்கு. சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் போகுமா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரிங்களா? வி வடிவ குரோமோசோம்கள் எதில் உருவாகிறது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? வி வடிவ குரோமோசோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதா அதுக்கான ஆன்சர். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் சென்ட்ரோமியர் சென்ட்ரல் இருக்கும். அதனுடைய கரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதான் கரங்கள். இந்த கரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரே அளவாக இருக்கும். அப்போ கரங்கள் ஒரே அளவுள்ள குரோமோசோம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வி வடிவ குரோமோசோம், அது மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இல்லை ஒரே ஒரு டைப் மட்டும் தான் நம்ம விட்டுட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர்னாவோ சென்ட்ரல் தான் இருக்கும். அதனுடைய கரங்கள் ஒன்று ரொம்ப நீட்டாக இருக்கும், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். சரிங்களா? குறைந்த கரங்களை, சின்ன கரங்கள் இருக்கும், ஒன்று நீண்ட கரங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோலக வடிவம் கொண்டு தான். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல் வடிவம். இதுவும் வந்து கோல் தான், இதுவும் கோல் தான். சரிங்களா? அது வந்து ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அப்போ வி வடிவம் அப்படின்னா மெட்டாசென்ட்ரிக் என்று போட்டுருங்க. சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் போகுமா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க, உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்கள் பெற்றுள்ளவை எவை அப்படின்னு கேட்கலாம். சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா? உடல் பண்புகளை கொண்டிருக்க உள்ள ஜீன்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோசோம்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஒரு ஆண் பெண், ஆணு பெண்ணு. சரிங்களா? உங்களுக்கே தெரியும் மனித உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் அப்படி எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்குது. சரிங்களா? உங்களுக்கு 23 ஜோடி வந்து குரோமோசோம்கள் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து பாருங்க, இதில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 22 ஜோடி. சரிங்களா? 22 ஜோடி வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா உடல ஜீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குன்னு ஒரு பேர் என்னது, ஆட்டோசோம்கள் சொல்லுவாங்க. அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு ஜோடி மட்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பால் குரோமோசோம்கள் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ 22 ஜோடி குரோமோசோம், அப்போ எத்தனை இருக்கு, 44 குரோமோசோம்கள் இருக்கு. அப்போ 44 குரோமோசோம்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஆட்டோசோம்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உடல பண்புகளை நிர்ணயிக்கணும் அது ஆட்டோசோம், இதை மறக்கவே கூடாது. சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு உயிரினுடைய பாலினத்தை நிர்ணயிக்கும் குரோமோசோம்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க. சரி, என்ன பார்த்தோம், உடல் பண்புகளை நிர்ணயிக்கிறது எது, ஆட்டோசோம் பார்த்தாச்சு. சரிங்களா? பாலினத்தை நிர்ணயிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லோசோம்கள். சரிங்களா? இப்போ வந்து ஆணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23வது ஜோடியில் 23வது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி மட்டும் தான் டிஃப்ரெண்டாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய ஆணுக்கு வந்து XY குரோமோசோம் இருக்கும், பெண்ணுக்கு என்ன இருக்கும், மேலுக்கு ஃபீமேலுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா XX குரோமோசோம் இருக்கும். இது மட்டும் தான் டிஃப்ரெண்டாக இருக்கும். இது என்ன சொல்லுவாங்க, அல்லோசோம்கள் சொல்லுவாங்க. இல்லை இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் என்னது, பால் குரோமோசோம்கள். பால் குரோமோசோம்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் அப்போ ஆட்டோசோம்னா உடல், இது வந்து பார்த்தா அல்லோசோம்னா வந்து பார்த்தீங்கன்னா பால் இனப்பெருக்கம் பண்ணுறது பால். சரிங்களா? அடுத்து இடியோகிராம் அப்படி கேரோட டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒன்றும் இல்லை சார்,
கேரியோடைப் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரோமோசோம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த குரோமோசோமினுடைய எண்ணிக்கை அளவு அதை பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு டயக்ராமை போகிறத என்ன சொல்லுவாங்கன்னா கேரியோடைப் சொல்லுவாங்க. சரிங்களா? அதனுடைய வரைபட தொகுப்புக்கு என்ன பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இடியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஒரு குரோமோசோமுடைய எண்ணிக்கை அளவு இதை பற்றிலாம் சொல்லக்கூடிய ஒரு பிக்சருக்கு பேர் என்னது? கேரியோடைப் தொகுப்பு. சரிங்களா? தகவலை சேர்த்து கேரியோடைப், அதுக்கான வரைபட தொகுப்பு என்பது இது இந்த இடியோகிராம்ன்றது ஞாபகம் வச்சு. சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் போகுமா? கூற்று மாதிரி ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. குரோமோசோம்கள் 2 வகைகள் உள்ளன. ஒரு கூற்று, ஆண்கள் வந்து XY குரோமோசோமையும் பெண்கள் 2X குரோமோசோமையும் பெற்றுள்ளனர். சரிங்களா? 2 கூற்றுமே இதுக்கான சரியான விஷயம் தான். சரிங்களா? ஏன்னா ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா XY குரோமோசோம், பெண்களுக்கு XX குரோமோசோம். அப்போ ஆண்களுக்கு பாருங்க அந்த 23வது ஜோடி குரோமோசோம் ஆனது XY மாறி இருக்கு. இதெல்லாம் சொல்லலாம் ஹெட்ரோகேமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெட்ரோகேமிட் கேமெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா XX குரோமோசோம் தான் இருக்கு. அப்போ இதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோமோகேமெட்டிக். ஹோமோ அப்படின்றது என்னது? ஒரே மாதிரியா இருக்கிறது தான் அதுக்கு மீனிங். சரிங்களா? அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை, சரிங்களா, ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பெண், சரிங்களா, உடலுறவு கொண்டு ஒரு ஆண் குழந்தை பிறகுதான் யார் காரணம்? ஆண் தான் காரணம். பெண் குழந்தை பிறகுனால யார் காரணம்? சரிங்களா? ஆண் தான் காரணம். சரிங்களா? அப்போ ஆண் குழந்தை பெண் குழந்தையை வந்து தீர்மானம் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணுடைய குரோமோசோம்கள் தான் இது பண்ண. சரி, அதில் பெண்ணுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த விஷயம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்க போதும். அப்போ இங்கே XY குரோமோசோம். சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை சார், XY XX. சரிங்களா? இந்த எக்ஸும் ஜாயின் பண்ணும்போது என்ன குழந்தை பிறக்கும்? பெண் குழந்தை பிறக்கும். அப்போ அந்த YX ஜாயின் பண்ணும்போது சரிங்களா ஆண் குழந்தை பிறக்கும், மேல் அண்ட் ஃபீமேல். அப்போ ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் தீர்மானிப்பது ஆண்களுடைய குரோமோசோம்கள் தான் காரணம். சரிங்களா? அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க. சரிங்களா? அப்போ 2 கூற்றுமே சரியான ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போகுமா? சார் அடுத்து பாருங்க, இரட்டிப்பாதல் தொடங்கும் இடத்தில் இணையும் நொதி இது அப்படின்னு கேட்குறாங்க. சார் இரட்டிப்பாதல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒன்றும் இல்லை சார், இப்போ வந்து ஒரு தாய் செல் இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு தாய் செல், சரிங்களா, பேரண்ட் செல் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேய் செல்களாக 2ஆக பிரிது. சரி, இதே மாதிரி டிஎன்ஏவில் நடக்கும். சரி, டிஎன்ஏவில் நடக்கும். அந்த இரட்டிப்பாதல் சொல்லுவாங்க. டிஎன்ஏவில் வந்து இரட்டிப்பாதல் எங்கே தொடங்குதோ அந்த இடத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இரட்டிப்பாதல் கவை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் வந்து முதல்ல வந்து இணையக்கூடிய நொதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெலிகேஸ் என்ற நொதி இணையும். அது மட்டும் அந்த இழைகள் என்ன பண்ணால் பிரித்து விட்டுரும். சரிங்களா? இப்படி ஒரு இழை போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணா பிரித்து விட்டுரும், 2ஆக பிரித்து விட்டுரும். அதுக்கடுத்து வந்து என்ன விஷயம் நடக்கும்? இதை பிரிக்கிறது கூட வேலையும் பார்க்கும். இணைய இடத்துல வந்து இருக்கு இந்த டோஃபோஐமோசோமெரஸ். அது வந்து நான் வேலை பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிந்த இழைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறுக்கு மாதிரி இருக்கும் சார். அதை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டன் பண்ணுற வேலையை பார்க்கும். ஒரு முறுக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அப்படி முறுக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேண்ட் மாதிரி போட்டு அதை ஸ்ட்ரைட் பண்ணுற வேலை எது பார்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோஃபோஐசோமெரேஸ் இந்த வேலைகளை பார்க்கும். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் வந்து கேட்கும்போது ஒன்று இரட்டிப்பாதல் தொடங்கும் இடம் என்பது இரட்டிப்பாதல் கவை. அதில் இணையக்கூடிய நொதி என்பது ஹெலிகேஸ். அந்த இழையானது 2 இதுவாக பிரித்து விட்டுரும். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 இதுவாக பிரித்து விட்டுரும். அந்த இழைகளினுடைய முறுக்கு தன்மையை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணுற வேலை எது செய்யும் அப்படின்னு பார்த்தா இந்த டோஃபோஐசோமெரேஸ் என்ற வேலையை பார்க்கும். இது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? கேட்கலாம் எக்ஸாமில், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? சரிங்க சார். அடுத்த கொஸ்டின் போகுமா? சார் அடுத்து பாருங்க, வழிநடத்தும் இழை எனப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த கைடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு கேட்பாங்க. சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா சேழ் இழை. சரிங்களா? டாக்டர் ஸ்டாண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங் ஸ்டாண்ட். சரிங்களா? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இழை வந்து உருவாச்சு. அதில் வந்து ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கு பண்பு பட்டிருக்கும். அப்போ அது மட்டும் என்ன பண்ணும்? வேலைகளை பார்க்கும். அந்த ஓங்கு பண்பை செய்து பார்த்தீங்கன்னா அந்த இழை தான் என்ன சொல்லுவாங்க? லீடிங் ஸ்டாண்ட். இதான் வழிநடத்தக்கூடிய இழை. அப்போ முன்ன மிச்சம் இருக்கக்கூடிய டிஎன்ஏ மிச்சம் இருக்கக்கூடிய இழைகள் பின்தங்கிய வேலையிலே பார்க்கும். அப்போ லேகிங் ஆகிடும். சரிங்களா? அப்போ லேகிங் ஆகிடும். அது லேகிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது பின்தங்கிய இழைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மங்கி போயிடும். அப்போ இது மட்டும் நம்ம ஓங்கி இருந்து எல்லா வேலைகளையும் அது செய்யும். சரிங்களா? அப்போ சேழ் இழைன்றது கொஞ்சம் மறக்கவே கூடாது. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அப்போ வழிநடத்தும் இழை என்பது வந்து பார்த்தீங்கன்னா கைடிங் ஸ்டாண்ட் எது? சேழ் இழை. சரிங்களா? மறக்கக்கூடாது. இங்கிலீஷ்ல வந்து என்ன சொல்லுவாங்க? லீடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போவோமா? ஸோ அடுத்து பாருங்க, ஒகசாகி துண்டுகள் எதன் மூலமாக ஒன்றிணைக்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஒகசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் ஜாயின்ட் பை வாட் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சார், டிஎன்ஏவினுடைய இவனுடைய ஒரு சிறிய பகுதி தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒகசாகி துண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இதை ஒட்ட வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ லிகேஸ் என்ற நொதி. சரிங்களா? லிகேஸ் என்ற நொதி. சரிங்களா? அந்த லிகேஸ் என்ற நொதி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பயன்படுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. அப்போ அதனுடைய ஒகசாகி துணை இணைக்கிறது பயன்படுது லிகேஸ். சரிங்களா? மறக்கவே கூடாது. சரி, ஓகே சார். அடுத்த கொஸ்டின் போகுமா?
ஸோ அடுத்து பாருங்க, உயிரிகள் வழக்கமான இருமைய குரோமோசோம்களை விட அதிக எண்ணிக்கையில் பெற்றுள்ள நிலை என்னவென்று கேட்குறாங்க. இருமைய குரோமோசோம் அப்படின்னா 2n, சரிங்களா? அப்போ அதை விட அதிக நிலையில பெற்றுருச்சுன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? யூபிளாய்டு, சரிங்களா? யூபிளாய்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து வந்ததுன்னா இந்த மும்மைய நிலை அப்படின்னா 3n, இது 4 மையன்னு பார்த்தீங்கன்னா 4, சரிங்களா? இது என்ன வேலைகளை பார்க்க அப்படின்னு பார்த்தா அந்த 3n நிலையில் இருக்கக்கூடிய தாவரங்கள் மற்ற விலங்குகள் மலட்டுத்தன்மை உள்ளதாக இருக்கும், சரிங்களா? தாவரம், சரிங்களா? தாவரம் மற்றும் விலங்குகள் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை, இனப்பெருக்கம் செய்ய முடியாது, மலட்டுத்தன்மையாக இருக்கும், சரிங்களா? இதான் 3n நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. 4 மைய நிலை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4n. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நன்மை அளிக்கக்கூடியதான் நம்மளுக்கு. என்னது நன்மை, என்ன நன்மைகள் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பூக்களை தரும், சரிங்களா? பெரிய பழங்களை தரும், இந்த வேலையெல்லாம் பார்க்கும், சரிங்களா? பெரிய பூக்கள், சில வாழைப்பழம்லாம் பார்த்துருப்பேன், சரிங்களா? பச்சை வாழைப்பழம், இதெல்லாம் வந்து 4 மைய நிலை தான் சொல்லுவாங்க, பெரிய வாழைப்பழங்கள், சரிங்களா? அடுத்து பழங்கள், பெரிய பழங்கள் எல்லாத்தையுமே இது கொடுக்கும். அப்போ 4 மைய நிலை என்பது ஒரு நன்மை அளிக்கக்கூடியதான், சரிங்களா? அப்போ உயிரினுடைய வழக்கமான இருமைய குரோமோசோம்களுடைய அதிக எண்ணிக்கை பெற்றுள்ள நிலை என்பது யூபிளாய்டு அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. சரிங்க சார், அடுத்த கொஸ்டின் போகுமா? சார் அடுத்து பாருங்க, ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் ஏற்படக்கூடிய நோய் எது அப்படிங்கிற ஒற்றை ஜீனில். அப்போ திடீர் மாற்றத்தால் ஏற்படக்கூடிய நோய் எது பார்த்தீங்கன்னா கதிர் அறுவால் ரத்த சோகை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தா நம்மளோட ரத்த சிவப்பணுகள் இருக்கு பார்த்தீங்கன்னா, ரத்த சிவப்பணுகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நிறமி இருக்கு? ஹீமோகுளோபின் இருக்கு. அப்போ அந்த ஹீமோகுளோபினுக்குள்ள புரோட்டீன் இருக்கு, புரதங்கள் இருக்கு. அந்த புரதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீனுடைய மாற்றத்தால கதிர் அறுவால் மாதிரி மாறி போயிடும், சரிங்களா? கதிர் அறுவால், அருவா பார்த்துருப்பீங்க, இது மாதிரி அதனுடைய ஷேப் ஆனது மாறி போயிடும். அதனால தான் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கதிர் அறுவால் சிகிச்சை சொல்லுவாங்க. இது எங்கே நடக்கும்? ரத்த சிவப்பணுக்கள் நடக்கும். ரத்த சிவப்பணு, ரத்த சிவப்பணு இருக்கக்கூடிய புரதம். இதில் வந்து இதனா ஹீமோகுளோபின் என்ற நிறமி இருக்கு, உங்களே தெரியும் சார், சரிங்களா? அது வந்து ஞாபகம் வச்சுங்க. அதில் இருக்கக்கூடிய புரதத்தில் வந்து மாறுபாடு அடைந்து நான் கதிர் அறுவால் மாதிரி மாறி போகுது. அதாவது நோய் என்ன சொல்கிறாங்க? கதிர் அறுவால் ரத்த சோகை நோய் அப்படின்னு சொல்கிறாங்க, சரி? அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றம் ஏற்படக்கூடிய நோய் எது? கதிர் அறுவால் ரத்த சோகை நோய் தான், சரிங்களா? சரி, ஓகே சார், அடுத்த கொஸ்டின் போகுமா? பன்மைய நிலையில் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட குரோமோசோம்கள் இழத்தல், அது என்ன அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் நான் யூப்ளாய்டை பற்றி பார்த்துடும், சரிங்களா? அப்போ முன்மைய நிலை 4 மைய பற்றி நான் சொல்லிட்டேன். அதில் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணும்போது அன்யூப்ளாய்டு தான் வரணும், டி தான் அதுக்கான ஆன்சர். பன்மைய நிலையில் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல், அது மட்டும் இல்லாமல் சேர்த்தல், சரிங்களா? அதோட வகைகளை நம்ம பின்னாடி பார்க்கலாம், சரிங்களா? சேர்த்தல் வேலைகளை எது பார்க்கணும்? அந்த அன்யூப்ளாய்டு தான் பார்க்கும், சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சேர்த்தல் அல்லது இழுத்தல் இது வந்து ரெண்டுமே பண்றது அன்யூப்ளாய்டுன்றது ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க, தவறான இணையை கண்டறிய அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரி, இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அன்யூப்ளாய்டு ஒன்று பார்த்தோம். அந்த அன்யூப்ளாய்டுடைய வகைகள் தான் எங்களை கொடுத்து வச்சிருக்காங்க. இல்லை நம்ம மேட்ச் வந்து பார்க்கலாம், சரிங்களா? நம்ம பார்க்கலாம் 2n-1, சரிங்களா? அப்போ ஒரு இதில் வந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து எழுந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தோம், அதான் அந்த அன்யூப்ளாய்டுன்னு பார்த்தோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஆட் பண்ணுங்களேன். ஆட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம தவறு கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 2-1, அப்போ 1, சரிங்களா? 1 என்ன சொல்லுவாங்க? மோனோசோமி அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இது ரைட்டாக தான் இருக்குது, சரிங்களா? அடுத்து நல்லிசோமி, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்ளை பண்ணுவோம். 1 அப்ளை பண்ணிங்கன்னா வரும் பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். 0 வந்தால் நல்லிசோமி தான் சொல்லுவாங்க, கரெக்டாக? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோனோசோமி. மோனோசோமி நான் என்ன சொன்னேன்? இதில் வந்து ஆட் பண்ணுவோம், சரிங்களா? 1 ஆட் பண்ணிங்கன்னா அதில் +1, அப்போது 2 + 1 வரும் 3. அப்போ ட்ரீனான ட்ரைன்னு வரணும், சரிங்களா? அப்போ ட்ரைன் வராமல் என்ன கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்கான். அப்போ இதுதான் தப்பு, சரிங்களா? அப்போ ட்ரைசோமி என்பதில் ஆட் பண்ணும்போது நான் ஒரு 3 வந்துடும், ட்ரைசோமி, சரிங்களா? அப்போ மோனோ டைனா 2 ட்ரைனானது 3. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். அப்போ இதனுடைய வகைகள் என்பது என்னது? மோனோசோமி. அனுப்புடைய வகைகள் மோனோசோமி, ட்ரையோசோமி, நல்லோசோமி. அப்போ அந்த மோனோசோமிக்கான இந்த ஈக்குவேஷன் தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் தப்பான விஷயம், சரிங்களா? மோனோசோமி 2n+1 தப்பு, சரிங்களா? அப்போ தவறான தானே கேட்டிருக்காங்க, அதை நம்ம மேட்ச் பண்ணிட்டு போயிடலாம், சரிங்களா? இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகே சார், அடுத்த கொஸ்டின் போகுமா? 1866 லாங்டன் டவுன் என்பவரால் கண்டறியப்பட்ட டவுன் நோய் எத்தனாவது குரோமோசோமிலுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல நம்ம பார்த்தோம் சார் 23 குரோமோசோம்கள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் காமனா, சரிங்களா? சாரி, மேலுக்கும் ஃபீமேலுக்கும் இருக்கு, சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 22 குரோமோசோம்கள் பார்த்தீங்கன்னா இது ஜோடி குரோமோசோம்கள் காமனாக இருக்குது. இதில் டவுன் நோய் குறைபாடு என்பது எந்த குரோமோசோமுடைய மாறுபாடாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 21வது குரோமோசோமுடைய மாறுபாடு நடக்கும். என்ன விஷயம் அப்படின்னா ஒரு குரோமோசோம் அப்படின்னா அப்படி இருக்கும் சார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 குரோமோசோம் ஆட் ஆகிட்டு 3 குரோமோசோம் இருக்கிற மாதிரி ஃபிக்சர் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? நீங்கள் ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் பாருங்கள். 3 குரோமோசோம்கள் இருக்கும். அப்போ இதில் மாறுபாடு ஏற்பட டவுன் நோய் குறைபாடுன்னு சொல்லுவாங்க. இது அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளை பார்த்தா எப்படிலாம் தெரிவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சரி இவங்க வந்து ஒரு மனநல வளர்ச்சி குறைபாடு கொண்ட மாதிரி இருப்பாங்க. கேட்டல் பார்த்தல் இந்த குறைபாடுகள் இருக்கணும். கேட்டல் குறைபாடு இருக்கும், பார்வை குறைபாடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு புரியாத ஒரு நிலையில மாதிரி இருப்பாங்க. தசைகள் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கிய நிலையில் இருக்கும். இது மாதிரி ஏகப்பட்ட இது வந்து அவங்களுடைய அறிகுறிகளாக இது தெரியும். இதுதான் சொல்லுவாங்க டவுன் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனாவது குரோமோசோம்ல மாறுபாடு அடைந்திருக்கு? 21வது குரோமோசோம் நடந்திருக்கு. ஒரு குரோமோசோம் அதில் ஆட் ஆகிட்டு இருக்கு. இது ஆணுக்கு பெண்ணுக்கு 2 பேருமே அது ஏற்படும். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அப்போ இதை கண்டுபிடிச்சது யாரு? டவுன்ன்றதான் அதனால அது பேர் அது வந்து அது மாதிரியே வச்சிருக்காங்க. சரிங்களா? அப்போ எத்தனாவது குரோமோசோம் என்ன சொல்லல நீங்க? 21வது குரோமோசோம் மறக்கவே கூடாது. சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்த क्वेश्चन போவோமா? சரி, அடுத்து பாருங்க. சடுதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தியவர் யார்? சரிங்களா? இது அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூகோ டி விரிஸ். சரிங்களா? சடுதி மாற்றம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குரோமோசோமில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். இப்போ ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜப்பானே நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஜப்பானில் இனோசோமை நாகசாகில வந்து பார்த்தீங்கன்னா அந்த குண்டுகள் போட்டாங்க பார்த்தீங்களா? அந்த குண்டு போட்டதுக்கு அப்புறமா அங்கே வந்து பார்த்தா ஏகப்பட்ட யூவி ரேஸ், சில புற ஊதா கதிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருந்திருக்கு. அதனால அங்கே பார்த்தா ஏகப்பட்ட மக்களுக்கு கேன்சர் நோய் ஏற்படுது. இப்போ நார்மலாக ஒரு ஜப்பான்காரன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 வருஷம் வரைக்கும் வாழ்ந்துருந்தான். ஆனால் அவனுடைய ஜீனில் ஏற்பட்ட குரோமோசோமில் ஏற்பட்ட மாறுபாட்டின் காரணமாக என்ன பண்ணியிருக்காங்க? சீக்கிரமே இறந்து போகிற புற்றுநோய் செல்கள் எல்லாம் ஃபார்ம் ஆகிற மாதிரி சில இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ குரோமோசோமில் மாற்றம் நடந்ததுனால அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூகோ டி விரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது அதுக்கடுத்து வந்து பார்த்தா சடுதி மாற்றம் சொல்லியாச்சு. இந்த வாட்சன் மெண்டல் பற்றி நம்ம முதலே பார்த்தோம். மரபினுடைய அடிப்படை கோட் பண்ணா யாரு? மெண்டல். அப்போ வாட்சன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாட்சன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் வாட்சன் மற்றும் கிரீக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ அவனுடைய மாதிரியை வெளியே சொன்னது யாருன்னா இவங்க தான் பண்ணாங்க. இதுக்காக வந்து பார்த்தா இவங்களுக்கான நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. எப்போ கொடுத்தாங்கன்னு கூட இவங்க எக்ஸாம்பிள் கேட்கலாம். 1962 நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நோபல் பரிசு. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ வாட்சன் மற்றும் கிரீக் தான் வந்து பார்த்தா டிஎன்ஏ மாதிரியை கண்டுபிடிச்சாங்க. சரி, கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அப்போ சடுதி மாற்றம் என்ற சொல்லை சொன்னது யாரு? ஹியூகோ டி விரிஸ். அப்போ ஒரு குரோமோசோம் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக தான் இந்த சடுதி மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, ஓகே சார். அடுத்த क्वेश्चन போவோமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. கீழ்கண்டவற்றுள் மனிதனில் காணப்படும் எச்ச உறுப்பு எது அப்படிங்கிற. அப்போ முதல்ல மீனிங் கொடுத்தீங்க. எச்ச உறுப்புனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இது வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே ஈடுபடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நுரையீரல் அப்படின்னு எடுத்துப்போம். இந்த நுரையீரல் வந்து என்ன வேலையை பார்க்கும்? உட்சுவாசம் வெளி சுவாசம் மாதிரி வேலைகளே பார்க்கும். இப்போ நீங்கள் கல்லீரல் எடுத்துக்கலாம். இந்த கல்லீரல் என்ன பண்ணோம்? பித்த நீர் உப்புகள்லாம் சுரக்கும். சரிங்களா? இந்த அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதயம், சரிங்களா, ரத்தத்தை வந்து தூய்மைப்படுத்த வேலையை பார்க்குது. அப்போ அந்த 3மே எல்லா வேலைகளையும் பார்க்குது. ஆனால் அந்த குடல்வால் மட்டும் எந்த வேலையுமே பார்க்குதான்னு சொல்லுவாங்க, எச்ச உறுப்புன்னு சொல்லுவாங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன் சிறு குடலில் இருக்கும். அப்போ இது நம்ம இருக்கிறது உடம்புல இருக்கிறதே இது வேஸ்ட் தான். சரிங்களா? அப்போ குடல்வால் என்பது நம்ம உடம்புல இருக்கிறதே வேஸ்ட். அப்போ அதான் சொல்லுவாங்க எச்ச உறுப்புன்னு சொல்லுவாங்க. அது ஞாபகம் வச்சுங்க. சரி, ஓகே சார். அடுத்த क्वेश्चन போகுமா? சார் அடுத்து பாருங்க. உயிர் வழி தோற்ற விதியை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? அது யார் வெளியிட்டார் பாருங்களேன். எர்னஸ்ட் ஹெக்கல் தான் வந்து வெளியிட்டார். சரிங்களா? இந்த உயிர் வழி தோற்ற விதின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சார். இப்போ ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஒரு தொகுதிகள் சொல்லுவாங்க. விலங்கு தொகுதிகள் இருக்குன்னா இப்போ நீங்கள் முயல் எடுத்துக்கலாம், எலி எடுத்துக்கலாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆரம்ப நிலையில் வந்து ஒரே மாதிரியே தான் இருக்கும். சரிங்களா? அதுதான் அந்த தொகுதிகள் சொல்லுவாங்க. அது மாதிரி பரிணாம வளர்ச்சி அலை தான் சொல்லியிருக்காரு இவர். உயிர் வழி தோற்ற விதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதனுடைய முன்னோர்கள் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி வளர்ச்சியானது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்றது? எர்னஸ்ட் ஹெக்கல் வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? எலன் கில்லர் படித்த வரைக்கும் உங்களுக்கு பிரெய்லி முறை சொல்லுவாங்கல்ல, எலன் கில்லர், அதுக்குள்ள நம்ம போவேன்னா சரிங்களா? டாவின்சி. சரிங்களா? இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் தொல் உயிரியலின் தந்தை. தொல் உயிரியலினுடைய தந்தை யார் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? யாரு? இந்த லியோனார்டோ டாவின்சி. சரிங்களா? ராபர்ட் பிரவுன் உங்களுக்கு தெரியும், உட்கருவை கண்டுபிடிச்சார். ராபர்ட் பிரவுன் தான் கண்டுபிடிச்சார். சரி, அதை ஞாபகம் வச்சுங்க. அப்போ உயிர் வழி தோற்ற விதி வந்து பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் ஹெக்கல், மறக்கவே கூடாது. சரி, அடுத்த क्वेश्चन போவோமா? சரி, அடுத்து பாருங்க. பரிணாமவியலில் பயன் மற்றும் பயனற்ற கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? யாருன்னா லாமார்க் தான் பண்ணாரு. சார் அவருடைய தத்துவம் என்பது என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த உறுப்பை நம்ம அதிகமாக பயன்படுத்தணுமோ அந்த உறுப்பானது வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, என்ன விஷயத்தை நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டக சிவிங்கி இதையும் இந்த கிவி பறவை வச்சு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த ஒட்டகை சிவிங்கி என்ன பண்ணிருக்குன்னா ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் சரி அதனுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி வந்து கழுத குதிரை மாதிரி தான் இருந்திருக்கு. அதோட தலை வந்து கீழே தான் இருந்திருக்கு. ஒரு காலகட்டத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே புற்களை இல்லாமல் காரணத்தினால நம்ம வந்து மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் தான் சாப்பிடணும். அதுக்காக என்ன பண்ண அந்த கழுத்தானது அடிக்கடிக்கு யூஸ் பண்ணவே அந்த கழுத்தானது வளர்ந்து போய் கழுத்து ரொம்ப நீளமாக மாறி போச்சு. ஆனால் அந்த கிவி பறவையில் என்ன இறகு இருக்குது பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணவே பண்ணாது.
அதனால போனால் கடைசி நடந்துகிட்டே போகிறதுனால அந்த ஈரகானது மறைஞ்சு போயிருக்கும் சரிங்களா. அப்போ எந்த உறுப்பு நம்ம அதிகமாக பயன்படுவோம் அந்த உறுப்பானது வளர்ச்சி வரும் அதுன்றதா இருந்தது பயன் மற்றும் பயனற்ற கோட்பாடு சொன்னது யார்? லா மார்க் சொன்னார். சரி, டார்வின் என்ன சொன்னா முதலே இயற்கை தேர்வு கோட்பாடு. ஒரு உயிரினம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்ந்தெடுக்குன்னா அதுக்கு ஏற்றமான வளர்ச்சிகள் தான் இருக்குன்னு சொன்னது யாரு? டார்வின் சொன்னார். சரி சார், இந்த ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது இந்த பீர்பால் சகானி மற்றும் ஸ்டென்பெர்க் இவங்களை பற்றி நான் சொல்லணும்னா ஸ்டென்பெர்க் வந்து பார்த்தீங்கன்னா தொல் தாவரவியலுடைய தந்தை சரிங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தொல் தாவரவியலின் தந்தை. இந்திய தொல் தாவரவியலினுடைய தந்தை சரிங்களா. அதை ஞாபகம் வச்சுக்க. முன்னாடி ஒன்று பார்த்தோம், என்ன பார்த்தோம்? டாவின்சின்னு ஒருத்தர் பார்த்தோம். அவர் யார்? தொல் உயிரியலின் தந்தை. ஆனால் இவங்க வந்து பாருங்க தொல் தாவரவியலின் தந்தை. பீர்பால் சகானி வந்து இந்திய தொல் தாவரவியலின் தந்தை சரியா, மறக்கவே கூடாது. அப்போ லா மார்க்குடைய கோட்பாடு என்பது பயன் மற்றும் பயனற்ற கோட்பாடு, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா, மறக்கவே கூடாது. சரிங்க சார், அடுத்த கொஸ்டின் போகுமா? சார் இதுவும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கேட்பாங்க பாருங்க. ஒரு பண்பு கலப்பின் ஜீனாக்க விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பண்பு கலப்புல வந்து ஜீனாக்க விகிதம் என்பது ஆன்சர் சி 1:2:1 சரி. அதில் 3:1 நான் சொன்னேன், இது பீனோடைப்னு சொன்னேன். புறத்தோற்ற விகிதம் பீனோடைப். இது வந்து ஜீனோடைப். மெண்டலுடைய ஆய்வில் வந்து நம்ம பட்டாணி செடி யூஸ் பண்ணி படிச்சாங்க பார்த்தீங்களா, அதில் வர விஷயங்கள் தான். பட் இதில் வந்து ஆப்ஷன் வந்து டி கொடுத்துருக்காங்க. இது வந்து இரண்டாவது சந்ததிக்கு வரும், F2 சந்ததி, இரண்டாவது தலைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய விகிதம் கேட்பாங்க உங்களுக்கு எக்ஸாம்பிள். ஜீனாக்க விகிதம் என்பது இது 9:3:1 சரிங்களா. இது வந்து பார்த்தா இது அப்போ ஒரு பண்பு கலப்பு அப்படின்னா 1:2:1 இது பீனோடைப் ஜீனோடைப் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. சரி ஓகே சார், அடுத்த கொஸ்டின் போவோமா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. எந்த உயிரினத்தில் முதலில் பாலிட்டின் குரோமோசோம்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்டறியப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த உயிரினத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைரோமனஸ் சரிங்களா. இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதனுடைய குரோமோசோம்கள் அந்த உயிரினத்தினுடைய உமிழ்நீர் சுரப்பிகள் இருக்கும். எங்கே இருக்கும்? உமிழ்நீர் சுரப்பிகள், சலைவான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் உமிழ்நீர் சுரப்பிகள் தான் இருக்குது. இந்த பாலிட்டின் குரோமோசோமை முதல்ல கண்டுபிடிச்சாங்க சரிங்களா. கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் போகுமா? கொஸ்டின் கேட்கலாம் உங்களுக்கு. கோவேறு கழுதை எதனுடைய கலப்பினம் அப்படின்னு கேட்பாங்க சரியா. குதிரை மற்றும் கழுதையினுடைய கலப்பினம். ஆன்சர் வந்து டி தான். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுதை என்பது ஆண், ஒரு ஆண் கழுதை. குதிரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குதிரையை எடுத்து என்ன பண்ணால் இனக்கலப்பு பண்ணிடுவாங்க. இனக்கலப்பு பண்ணதன் மூலமா ஒரு புதுசாக ஒரு உயிரினம் தான் என்ன சொல்லுவாங்க? கேவேறு கழுதை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த கேவேறு கழுதை, இந்த கழுதை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் இது வந்து நீண்ட நாள் வாழுமா, அது மட்டும் இல்லாமல் கடின உழைப்புகள் எதுவும் செய்யுமா, அதுக்கடுத்து பார்த்தா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிற இதெல்லாம் பண்ணாது. ஏன்னா கழுதை எப்பவுமே சைலண்டாக தான் இருக்கும், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும். அது இல்லாமல் ரொம்ப பிடிவாத குணங்கள்லாம் வந்து கழுதைக்கு இருக்கும். ஆனால் இந்த கழுதையில் வந்து இந்த பிடிவாத குணங்களானது மறைஞ்சு போயிருக்கும். அப்போது குதிரையும் கழுதையும் சேர்ந்து ஆனால் உருவாகுது கேவேறு கழுதை வந்து உருவாகுது சரிங்களா. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. கழுதைக்கு வந்து ஆண், குதிரை வந்து பெண், ரெண்டோட இனக்கலப்பு நடந்திருக்கு சரிங்களா. சரிங்க சார், அடுத்த கொஸ்டின் போகுமா? சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க. மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்தலுக்கான ஓப்ரன் மாதிரி முன்மொழிந்தவர் யார்? இது வந்து முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேக்கப் மற்றும் மோனாடு இவங்க தான் வந்து பண்ணாங்க. இது ஒன்றும் இல்லை சார், பாக்டீரியா மற்றும் வைரஸ் மரபணு, பாக்டீரியா வைரஸ். சார் இதனுடைய வந்து பார்த்தா நம்ம மனிதனுக்கே வந்து டிஎன்ஏ அமைப்புகள்லாம் இருக்குது. அப்போது பாக்டீரியா வைரஸுக்கும் டிஎன்ஏ அமைப்புகளை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல புரோட்டீன்களை உற்பத்தி செய்யக்கூடிய முக்கியமான வேலைகளை அது பார்க்குமா, அதான் ஓபரன் மாதிரின்னு சொல்கிறாங்க. புரோட்டீன்களை உற்பத்தி செய்கிறது, புரோட்டீன்கள் செல்லுக்கு தேவையான புரோட்டீன்களை உற்பத்தி செய்யக்கூடியதை பார்க்குமா, அதான் சொல்ல யார் கண்டுபிடிச்சிருக்குது? ஜேக்கப் மற்றும் மோனாடு. பாக்டீரியா மற்றும் வைரஸ் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அதெல்லாம் அந்த மாதிரி மாதிரிகள் இருக்குது தான் அது ஓபரன் மாதிரி, மறக்கவே கூடாது சரிங்களா. சரி ஓகே சார், அடுத்த கொஸ்டின் போகுமா? சார் அடுத்து பாருங்க, ஜெனடிக் ட்ரிஃப்ட் சரிங்களா. மரபணு பேச்சு டேஸ் என்று அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீவல் ரைட் விளைவு சரிங்களா. அந்த சீவல் ரைட் விளைவுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு தலைமையில் அடுத்த தலைமைக்கு என்ன பண்ணும், தகவல்கள் கடத்தப்பட வேண்டும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் பெண் சரிங்களா கலந்து ஒரு குழந்தையை உருவாக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட முன்னோர்களுடைய தகவலானது அந்த குழந்தைக்கு பரப்பப்படணும். இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மரபணு மாற்றம், மரபணு தொடர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தகவல்கள் பரிமாறப்படுகிறது. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டேஜஸ் மட்டும் நடக்கும், ஆனால் எந்த பாதிப்புகளும் இருக்காது. என்ன விஷயம் அப்படி மாதிரி ஒரு இயற்கை பூவங்கள் சரிங்களா, இது மாதிரி விஷயங்கள் நடந்தால் கூட அந்த ஜீனில் எந்த மாற்றம் நடக்காது சரிங்களா. பெரிய அளவு பாதிப்பு
பாதிப்புகள் இருக்காது தான் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சீவல் ரைட் விளைவு சரிங்களா, இதனால் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாது சரிங்களா. ஒன்றும் இல்லை சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா கால்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இருந்தாலும் அந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்புகளும் கிடையாது. அது பாட்டானுடைய நார்மலாக லைஃப்பை வாயுது அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அப்போது இடப்பெயர்ச்சி சீவல் ரைட் விளைவுன்றது மறக்கவே கூடாது சரிங்களா. மரபணு பேச்சுக்கு என்ன பேர்? சீவல் ரைட் விளைவு சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போவோமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, டர்னர் சிண்ட்ரோமில் காணப்படும் குரோமோசோமுடைய எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. ஒன்றும் இல்லை சார், இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலாம், டிஎன்பிசியில் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா. 45 சரிங்களா, 45 குரோமோசோம் தான் அதோட எண்ணிக்கை. நீங்கள் நம்ம கேட்கலாம், ஒரு மேல் அப்படின்னு எடுத்துக்கலாம், ஃபீமேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ண 23 ஜோடிகள் இருக்கு. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 46 குரோமோசோம்கள் இருக்கணும் கரெக்டா. ஆனால் இந்த டர்னர் சிண்ட்ரோம்ல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 45 குரோமோசோம் தான் இருக்கும். இது யாருக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு தான் ஏற்படும். பெண்களுக்கு தான் அது அதிகமாக ஏற்படக்கூடியது. பெண்கள் சரிங்களா, பெண்களுக்கு தான் வந்து ஏற்படும். 45 குரோமோசோம் தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு குரோமோசோம் வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆயிருக்கு. அப்போ அவங்களுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மையானது ஏற்படும். அவங்களுக்கு வந்து பார்த்தா அந்த மாதவிடாய் சுழற்சி, பருவமடைதல் இந்த விஷயங்கள்லாம் அதில் நடக்காது. டர்னர் சிண்ட்ரோம் தான் இது யாருக்கு ஏற்படும்? பெரும்பாலும் இல்லை, பெண்களுக்கு தான் இது ஏற்படும் சரிங்களா. அப்போ 45 அப்போ அவங்களுக்கு வந்து மலட்டுத்தன்மை இருக்கும். அடுத்த ஜென்ரேஷன் அவங்களால உருவாக்க முடியாது. அதான் சொல்லுவாங்க டர்னர் சிண்ட்ரோம் சரிங்களா. 45 குரோமோசோம் தான் இருக்கும், ஒன்று லேக் ஆகிருக்கும் சரிங்களா. இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த கொஸ்டின் போகுமா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, எந்த நிலையில் மைட்டோகாண்ட்ரியாவினுடைய டிஎன்ஏ இரட்டிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. மைட்டோகாண்ட்ரியாவில் முதல்ல சார் மைட்டோகாண்ட்ரியாவில் டிஎன்ஏ இருக்கான ஒரு டவுட் உங்களுக்கு வரணும் சரிங்களா. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா பார்த்தீங்கன்னா ஒரு செப்பல் ஷேப்பில் இருக்கும், அப்படியே குறுக்கங்கள் சொல்லுவாங்க. அந்த குறுக்கத்துக்கு உள்ள டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏ வந்து இரட்டிப்பாகும். அது எந்த நிலையில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா G2 நிலையில் நடக்கும் சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெஃபினிஷனாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் மைட்டோகாண்ட்ரியா, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட்னா சொல்லுவாங்க பசுங்கணிகம், கோல்கை உறுப்புகள், இது எல்லாத்துலயுமே என்ன நடக்கும்னா G2 நிலைன்னு சொல்லுவாங்க. G2 கட்டம், G2 கட்டத்தில் சொல்லுவாங்க. இந்த G1ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன்கள் மற்றும் புரதங்கள், ஜீன்கள் புரதங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த G1 நிலையில வரும் சரிங்களா. அது ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அப்போ G2 நிலை தான் மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ வந்து இரட்டிப்பாக்குறதுன்றது ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. சரி, ஓகே சார். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாற்றம் ஃப்ரீ டேஸ்ல நடந்த சயின்ஸ் வினாக்களை வந்து பார்த்தோம். மாற்றம் ஃப்ரீ டேஸ்ட்ல 10வது டேஸ்ட்ல நடந்த சயின்ஸ் வினாக்களை ஃபுல்லாக பார்த்துருக்கோம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸ்ல மாற்றம் ஃப்ரீ டேஸ்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களை பற்றி நம்ம விவாதிப்போம் சரிங்களா. ஓகே சார், பாய்.